மோடியால் வீழ்த்த முடியாத கில்லாடி. 10 ஆண்டுகளாக பாஜகவுக்கு ஆட்டம் காட்டிய அரசியல்வாதி என தலைநகரை தெறிக்க விட்டு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை வீட்டுக்கு அனுப்பி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் பாஜகவின் பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மா. டெல்லி முன்னாள் முதலமைச்சரான சாஹிப் சிங் வர்மா மற்றும் சாஹிப் கவுர் தம்பதியின் மகன்தான் பர்வேஷ் வர்மா. 1977 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி இந்து ஜாட் குடும்பத்தில் பிறந்த பர்வேஷின் அப்பா தொடங்கி மாமா வரை அனைவருக்கும் அரசியல்தான் பிரதானம். இதனால் சிறு வயதிலேயே பள்ளி பாடத்துடன் அரசியல் பாடத்தையும் சேர்ந்தே படித்துள்ளார் பர்வேஷ். டெல்லியின் ஆர்கே புரத்தில் உள்ள டெல்லி பப்ளிக் பள்ளியில் படிப்பை முடித்த கையோடு கிரோரிமால் கல்லூரியில் பிகாம் முடித்த பர்வேஷ் பிறகு டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் அமைந்திருக்கும் ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் MBA பட்டம் பெற்றிருக்கிறார். என்னதான் டெல்லி முதலமைச்சராக இருந்த அப்பா சாஹிப் சிங்கையும் டெல்லி வடக்கு மாநகராட்சியின் மேயராக இருந்த தனது மாமா ஆசாத் சிங்கையும் பார்த்து வளர்ந்திருந்தாலும் தனது அபிஷியல் பொலிட்டிக்கல் என்ட்ரியை RSS அமைப்பு வழியாகத்தான் தொடங்கினார். அவர் செய்த வேலைகளை பார்த்து கேசவ்புரத்தின் RSS கிளை தலைவராக பொறுப்பும் கிடைத்தது. இப்படி RSS இயக்கத்தில் இருந்தபடியேதான் பாஜகவில் இணைந்து அரசியல் பக்கமும் தாவினார் பர்வேஷ். கட்சியில் இணைந்த சில நாட்களிலேயே டெல்லியின் ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய செயற்குழு உறுப்பினரானார். 2009 மக்களவை தேர்தலில் போட்டியிட பெரிய பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கிறார் பர்வேஷ். ஆம், 2009 மக்களவை தேர்தல் சமயத்தில் டெல்லி மேற்கு லோக்சபா தொகுதியில் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார் பர்வேஷ் வர்மா. கட்சியின் முக்கிய பிரதிநிதிகளும் பர்வேஷுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருந்தனர். ஆனால் அவரது இந்த ஆர்வத்தை பாஜக தலைமை ரசிக்கவில்லை. ஜானக்பூரி MLA-வாக இருந்த ஜக்தீஷ் முக்கியை களமிறக்கவே தீவிரம் காட்டியது. இதனை எதிர்த்து பர்வேஷ் மகா பஞ்சாயத்தை கூட்டினாலும் அந்த முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்தன. 5 வருட காத்திருப்புக்கு பிறகு 2013 சட்டமன்ற தேர்தலில் மெஹ்ராலி தொகுதியில் பாஜகவின் டிக்கெட் பர்வேஷுக்கு கிடைத்தது. ஆனால் அது ஒன்றும் அத்தனை எளிதாக நடந்துவிடவில்லை. அப்போதைய டெல்லி தெற்கு மாநகராட்சியின் மேயராக இருந்த சரிதா சௌத்ரியும் அத்தொகுதியின் முன்னாள் பாஜக MLA-வுமான ஷேர் சிங் தாக்கூரும் அதே டிக்கெட்டுக்காக பெரும் போட்டியை நடத்தி வந்தனர். இறுதியில் பெரும்பாடுபட்டு பாஜக டிக்கெட்டை கைப்பற்றினார் பர்வேஷ். அத்தொகுதியில் 2003ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸே வெற்றி கொடி நாட்டி வந்தது. டஃப் அசைன்மெண்ட் என்றாலும் ஜெயித்து காட்டவே அதிக முனைப்பு காட்டினார் பர்வேஷ். ஆனால் பர்வேஷ் ஒரு அவுட்சைடர் என தொகுதிக்குள்ளேயே பிரச்சாரம் செய்தார் சௌத்ரி. பர்வேஷுக்கு ஆதரவாக அவரது அம்மாவும் மனைவியும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தனர். அப்போதைய சிட்டிங் MLA-வாக இருந்த காங்கிரசின் யோகானந்த் சாஸ்திரி மற்றும் டெல்லியில் டஃப் கொடுத்து வந்த ஆம் ஆத்மியின் நரேந்திர சிங் செஜ்வால் என கடினமாக அமைந்திருந்த தேர்தல் களத்தை தனக்கு சாதகமாக மாற்றி 4000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பர்வேஷ். MLA-வாக ஜெயித்திருந்தாலும் அரசியல் என்ட்ரி கொடுத்த காலம் முதல் அவர் ஆசைப்பட்டது எல்லாம் MP நாற்காலிக்குத்தான். அதற்கான சந்தர்ப்பமும் அவருக்கு கைகூடியது. 2014 மக்களவை தேர்தலில் டெல்லி தெற்கு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு பர்வேஷுக்கு கிடைக்க 5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று பாஜகவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தார் அவர். அதற்கு பின் வந்த 2019 மக்களவை தேர்தலிலும் அத்தொகுதியிலேயே களமிறங்கி 8 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளுடன் மீண்டும் தனது MP பதவியை தக்க வைத்துக் கொண்டார். அக்காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டுக்குழு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான நிலைக்குழுவின் உறுப்பினரானார். அதோடு புதுடெல்லியில் அமைந்துள்ள எய்ம்ஸின் நிர்வாக குழுவிலும் பொறுப்பு வகித்து வந்தார். MP-யாக பதவி வகித்த அதே காலத்தில் தான் பெரும் சர்ச்சை ஒன்றிலும் சிக்கினார். 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் CIA-வுக்கு எதிராக ஷாகின்பாக் போராட்டத்தில் ஈடுபடுவோரை 1 மணி நேரத்தில் காலி செய்து விடுவோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள் நாளை உங்கள் வீட்டு பெண்களை வன்புணர்வு செய்து கொன்று விடுவார்கள் எனவும் பேசி பெரும் சர்ச்சையை கிளப்பினார். இது அந்த தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் மைனஸாக அமைந்தது. இது ஒருபுறம் இருக்க 2022 இஸ்லாமியரை முழுவதுமாக ஒழிப்போம் என்ற இவரது ஓபன் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது ஒரு சர்ச்சையை உருவாக்கியது. இப்படி தனது MP பதவி காலத்தில் பர்வேஷ் செய்த இந்த 2 சம்பவங்களால் 2024 மக்களவை தேர்தலில் அவரது MP டிக்கெட்டை இழந்தார். ஓராண்டாக சைலண்ட் மோடில் இருந்தவரை 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் டிக்கெட் கொடுத்து மீண்டும் களத்தில் இறக்கியது பாஜக தலைமையிடம். இம்முறை 2013 முதல் புதுடெல்லியை தனது ஆஸ்தான தொகுதியாக வைத்திருக்கும் ஆம் ஆத்மியின் தலைவரும் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தும் டாஸ்க் அவருக்கு வந்து சேர்ந்தது. டஃப்பான போட்டியாக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இருக்கிறார் பர்வேஷ். இதனால் இவரையே பாஜக அடுத்த டெல்லி முதலமைச்சராக்க போகிறது என்கிற டாக்கும் தற்போதே வலம் வர தொடங்கிவிட்டது.